வணக்கம் ஆனந்தி. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டில் முக்கிய பங்காற்றியவர் அஜின்கியா ரஹானே. இந்தியாவின் தடுப்பு சுவராக பார்க்கப்படுவர் ராகுல் டிராவிட். அதற்கு பின்னதாக VVS லக்ஷ்மன், அடுத்ததாக சட்டேஸ்வர் புஜாரா, அதற்கு அடுத்தபடியாக முக்கிய தடுப்பாட்டக்காரர் மிக திறமை வாய்ந்த ஒரு வீரராக அஜின்கியா ரஹானே பார்க்கப்பட்டார். அவர் தற்போது சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர் டெஸ்ட் போட்டியில் மிக சிறந்த விளையாட்டை பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் இந்திய அணிக்காக. டெஸ்ட் போட்டி மற்றும் 85 போட்டிகளில் அவர் விளையாடி மற்றும் 5077 ரன்கள் பெற்றுள்ளார். இதில் 12 சதங்கள் அடங்கும். அதே போன்று ஒரு நாள் போட்டியில் 90 போட்டிகளில் விளையாடி சுமார் 3000 ரன்களை குவித்துள்ளார். அதில் குறிப்பாக பார்க்கப்பட்டால் 3 சதங்கள் அடங்கி இருக்கு. அதே போன்று T20 போட்டியில் 20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக IPL தொடரில் இதுவரை 212 ஆட்டங்களில் விளையாடி 5367 ரன்கள், இதில் 105 ரன்கள் குவித்து ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரராக விளங்கியுள்ளார். இவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மட்டும் இல்லாமல் மும்பை கிரிக்கெட் அணிக்காகவும் கேப்டனாகவும் பதவி வகித்துள்ளார். குறிப்பாக இவரது சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 2021 ஆண்டு இந்திய அணி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலியா சென்றிருந்தது. அப்போது ரோஹித் சர்மா விலகிய நிலையில் விராட் கோலி தனக்கு குழந்தை பிறந்ததற்காக மீண்டும் இந்தியா திரும்பினார். ஒரு இக்கட்டான நிலைமையில் அஜின்கியா ரஹானே தான் அந்த டெஸ்ட் அணியை வழிநடத்தினார். முதல் போட்டியில் அடிலைடில் நடந்த முதல் போட்டியில் மொத்தமாக 36 ரன்களுக்குள் சுருண்ட இந்தியா மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியது. அதன் பின்பு மீண்டும் விராட் கோலி அணியில் இணைந்த நிலையில் கேப்டன் பதவியேற்ற அஜின்கியா ரஹானே மிக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணிக்கு உறுதுணையாக இருந்தார். அதன் பேரில் பார்த்தால் மற்றும் 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்று இந்தியா வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனை படைத்தது. வெளிநாடுகளில் தோனிக்கு பிறகு விராட் கோலி கேப்டன் வகித்தாலும் மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை. ஆனால் சொந்த மண்ணில், ஆஸ்திரேலியாவின் சொந்த மண்ணில் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனையை அஜின்கியா ரஹானே புரிந்திருந்தார். அடிலைடில் 38 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் போட்டியில் தோல்வியடைந்து ஆஸ்திரேலியா வென்றது. அதன் பின்பாக மெல்பர்ன் போட்டியில் அடிலை தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 2வது டெஸ்டில் ரஹானே சதம் அடித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றால், அதனைத் தொடர்ந்து சிட்னி போட்டியிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று ஒரு போட்டி டிரா, 2 போட்டிகளில் இந்தியா மற்றும் ஒரு போட்டியில் ஆஸ்திரேலியா என வெளிநாட்டில் நடந்த ஒரு போட்டியில் ஒரு தொடரில் மிக முக்கியமான ஒரு பயணத்தை இந்திய அணிக்காக அஜின்கியா ரஹானே கொடுத்திருக்கிறார். அவர் தற்போது ஓய்வு அறிவித்துள்ளது இந்திய கிரிக்கெட்டுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் உள்நாட்டு போட்டியில் விளையாடுவாரா என்பது அவர் குறிப்பிடவில்லை. சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அவர் ஒரு நிகழ்ச்சி பதிவை போட்டிருக்கிறார். இதுவரை அன்பும் ஆதரவும் அளித்த அனைவருக்கும் நன்றி என சமூக வலைதளத்தில் ரஹானே ஒரு வீடியோ வெளியிட்டு பதிவையும் போட்டிருக்கிறார். இது தற்போது இந்திய ரசிகர்களிடையே ஒரு கவலையான செய்தியாக பார்க்கப்படுகிறது.